சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். பெரியவர்கள் பெரும் தியாகங்களை செய்கிறார்கள். அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனித குலம் பெற்று அனுபவிக்கிறது. இந்த உண்மையை நீ உலக வரலாறு முழுவதிலும் காணலாம். உனது சொந்த முக்திக்காக எல்லாவற்றையும் துறந்துவிட விரும்பினால் அது அவ்வளவு ஒன்றும் பாராட்டுவதற்கு உரியதில்லை. உலகத்தின் நன்மைக்காக உன் முக்தியையும் நீ தியாகம் செய்துவிட விரும்புகிறாயா? அப்படி நீ செய்தால் கடவுளாகவே ஆகிவிடுவாய். இந்த உலகம் கோழைகளுக்காக ஏற்பட்டதல்ல. இங்கிருந்து நீ தப்பி ஓட முயற்சி செய்யாதே. வெற்றியா தோல்வியா என்று நீ கவனித்துக் கொண்டிருக்காதே. பரிபூரணமான தியாக உள்ளத்துடன் சேவையில் ஈடுபடு. ஒரு குகையில் இருக்கும்போதும் சரி அல்லது தூங்கும் போதும் சரி, யார் வேண்டுமானாலும் அமைதியாக இருக்க முடியும். மும்முரமான வேலை என்னும் சுழலில் நின்றபடி உனது குறிக்கோளாகிய ஆன்மாவை நீ கண்டுபிடித்து விட்டால் எதுவுமே உன்னை அசைக்க முடியாது. புனிதமான வாழ்க்கையின் விளைவாக எழும் உற்சாகத்தினால் எழுச்சி அடைந்தவர்கள், கடவுளிடம் அழியாத நம்பிக்கை என்பதை அரணாக பெற்றவர்கள், ஏழை எளியவர்களிடமும் தாழ்த்தப்பட்டவர்களிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் இரக்கம் கொண்ட அந்த இரக்கத்தின் காரணமாக சிங்கத்தை போன்ற தைரியம் அடைந்தவர்கள், இத்தகைய ஆண்களும் பெண்களும் 100,000 பேர் வேண்டும். ஆண்களும் பெண்களும் 100,000 பேர் வேண்டும். இவர்கள் மோட்சம், பரோபகாரம், தாழ்ந்தவர்களின் முன்னேற்றம், சமூக சமத்துவம் ஆகிய இந்த உயர்ந்த கொள்கைகளை பிரச்சாரம் செய்தபடி இந்த நாட்டின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரை செல்வார்கள். என் மகனே, உனக்கு எனது சொற்களின் பேரில் ஏதாவது மரியாதை இருக்குமானால் முதலாவதாக உன்னுடைய அறையின் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்துவிடு. துன்பத்தில் மூழ்கியபடி ஏராளமான ஏழை மக்கள் நீ வாழும் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருமுறை அவர்களை பார். துன்பத்தில் வாடுபவர்களை அணுகி சென்று உன்னுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் செலுத்தி அவர்களுக்கு தொண்டு செய். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்து வகைகளை வழங்க ஏற்பாடு செய். உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த நோயாளிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய். பசியால் வாடுபவனுக்கு உணவு கொடு. அறியாமையில் உள்ளவனுக்கு கல்வி கொடு. இந்த முறையில் உன்னுடைய சகோதரர்களாகிய மக்களுக்கு நீ தொண்டு செய்ய ஆரம்பித்தாயானால் நிச்சயமாக உனக்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். அந்த நாளில் நிலவிய தொண்டு மனப்பான்மை, கீழ்ப்படிதல், தன்னடக்கம் ஆகிய வீரனுக்கு உரிய பண்புகள் இன்று எங்கே போய்விட்டன? போருக்கு செல்லும் வீரன் தன்னை தியாகம் செய்து கொள்கிறானே என்றே தனது நலத்தை கருதுவதில்லை. ஒருவன் மற்றவர்களுடைய இதயங்களின் மீதும் வாழ்க்கையின் மீதும் ஆணை செலுத்த வேண்டுமானால் முதலில் கட்டளைக்கு உட்பட்டு முன்னேறி சென்று தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும்.